பொண்ணு ஓட்டு போட போச்சுங்க சார். என் பொண்ணை கிண்டல் பண்ணாங்க சார். எங்கள் வீட்டுக்காரர் போய் கேட்டாங்க சார். அதுக்குன்னு வளைச்சிக்கிட்டு போட்டு எல்லாரும் அடித்து கொண்டுட்டாங்க சார். எங்கள் ஓப்படி அப்படியே ஊந்து வேலைக்கு செத்த பாம்பு அடித்த மாரி அடித்தானோ சார். கேலி செய்தவர்களை தட்டி கேட்டதால் அடித்து கொல்லப்பட்டதாக கூறப்படும் கோமதி இவர்தான். சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட ஸ்ரீமுஷ்ணம் அடுத்த பக்ரிமானியம் கிராமத்தைச் சேர்ந்தவர் ஜெயக்குமார். இவரது தம்பி ஜெயசங்கர் தனது மகள் ஜெயப்பிரியாவுடன் தேர்தல் நாளன்று ஓட்டு போடச் சென்றுள்ளார். அப்போது அவர்களிடம் திமுக பிரமுகரான கலைமணி தனது ஆதரவாளர்களுடன் கேலி பேசி வம்பிழுத்ததாகவும் தன் மீது நிலுவையில் இருக்கும் கத்தியால் வெட்டிய வழக்கை வாபஸ் பெறச் சொல்லி இருவரையும் தாக்கத் தொடங்கியதாகவும் கூறப்படுகிறது. இதனை தடுக்கச் சென்ற ஜெயக்குமார் அவரது மகன் சதீஷ்குமார், மனைவி கோமதி ஆகியோரை கலைமணியின் 10 பேர் கும்பல் சரமாரியாக சவுக்கு கட்டையால் தாக்கியதாகவும் கோமதி சம்பவ இடத்திலேயே பலியானதாகவும் சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் தெரிவித்தனர். தாமரைக்கு போட போனாங்க சார். இவங்க போட போனது ரெட்டலைக்கு, அவங்க போட போனது சூரியனுக்கு சார். சூரியன் சார். அதனால இங்க வந்து வளைச்சு அடிச்சு எல்லாரும் அடிச்சதுதான் சார். லேடிஸை வந்து லேடிஸோட கழி எடுத்தாந்து கொடுத்து ஸ்டிச்சில் போட்டு அடிச்சாங்க சார். கலைமணி, தீபா, தாமரை, கர்மராஜா இந்த கொடூர தாக்குதலில் பலத்த காயமடைந்த ஜெயக்குமார், ஜெயசங்கர், சதீஷ் ஆகியோர் முண்டியம்பாக்கம் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த கொலை சம்பவம் தொடர்பாக திமுக பிரமுகர் கலைமணி உள்ளிட்ட 10 பேர் மீது வழக்கு பதிவு செய்த ஸ்ரீமுஷ்ணம் போலீசார் கலைமணி, அறிவுமணி, ரவி, மேகநாதன், தீபா ஆகிய 5 பேரை கைது செய்தனர். ஓட்டு போட்டு வந்து பிரச்சனை வந்து போட்டு அடிச்சு கொண்டுட்டாங்க. என் மனைவியை அடிச்சு கொண்டுட்டாங்க. என் பையனை தெரிவிக்கிறேன், அவனுக்கு கையால் ஒடிச்சிட்டாங்க, எனக்கு கையில் ஒடிச்சிட்டாங்க. போலீஸ் எந்த ரெக்கார்டும் எடுக்கலை. எனக்கு தகுந்த நீதி வழங்குமாறு நான் உங்களுக்கு கண்டிப்பாக கேட்குறேங்க. எனக்கு ஒரு நல்ல நீதிக்காக கேட்டுக்கோங்க. பாலிமர் செய்திகளுக்காக கடலூர் செய்தியாளர் லெசி ராஜா மற்றும் முல்லைவேந்தன்.